அதே மாதிரி சார் ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணிட்டோம். அது போயிடுச்சு அப்படிலாம் கவலைப்படாத. ஒரு லெசன் நான் பார்க்கல. அதுக்கும் கவலைப்படாத. 12த்தே நீங்க 2 முறை கத்துப்பீங்க. ரெக்கார்டட் இருக்கு. அதையும் பார்த்துட்டு சப்போஸ் உனக்கு தெரியல, இல்ல எனக்கு ஒரு கிளாஸ் கண்டிப்பா குடுத்து தான் சார் ஆகணும்னா, தாராளமா வாங்கிக்கோங்க. உங்களோட ஃப்ரீ டைம் மட்டும் சொல்லுங்க. மே 4க்கு அப்புறம் நீ என்ன கேட்டாலும், எத்தன டைம் கேட்டாலும் கத்துக் குடுத்துறேன். அதுவரைக்கும் தான் எனக்கு ரொம்ப டைட்டா இருக்கும். காரணம், இவங்க நீட் எக்ஸாம் போறதுனால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெர் டேக்கு 1 ஹவர் மட்டும் தான் கிளாஸ். 3 நாள் நீங்க, 3 நாள் 11த். தென் அவ்ளோ யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த மே 4 வரைக்கும் கொஞ்சமா ஷெட்யூல் மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாஸ் நெறைய வாங்கிக்கோங்க. ரைட் பே. ஸோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நேத்து பேசினது I ஈக்குவல் டு Q/Tன்னு ஒரு ஃபார்முலா கத்துக் குடுத்திருந்தேன். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி VD ஈக்குவல் டு E tau by M into Eன்னு கத்துக் குடுத்திருந்தேன். மொபிலிட்டி mu ஈக்குவல் டு VD by Eன்னு பேசியிருந்தோம். ரைட்டா? இது மொபிலிட்டி mu ஈக்குவல் டு VD by E. அதுக்கப்புறமா கரண்ட் டென்சிட்டி சார்ஜ் ஃப்ளோஸ் பர் யூனிட் டைம் த்ரூ அண்ட் யூனிட் ஏரியான்னு பேசியிருந்தேன். ஜேக்கு பதிலா I/Aன்னு கற்றுக் கொடுத்துருந்தோம். இதோட யூனிட் ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். நேற்று ஒரு சம் கேட்டிருந்தேன். எல்லாருமே ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. ஏரியா கம்மியாக இருந்தால் கரண்ட் டென்சிட்டி அதிகமாக இருக்கும் சார்னு நீ தான் சொன்ன. சூப்பராக சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறமா கரண்டோட ஈக்குவேஷன் போயிருந்தோம். NAVDEன்னு சொல்லியிருந்தேன். கேபிட்டல் எண்ணுக்கும் ஸ்மால் எண்ணுக்கும் வித்தியாசம் நல்லாவே கற்றுக் கொடுத்தேன். கேபிட்டல் எண்ணு டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், ஸ்மால் எண்ணு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பெர் யூனிட் வால்யூம் N/V. N வேணும்னா N into V, Vனா வால்யூம். கற்றுக்கிட்டீங்களா? தென் J ஈக்குவல் டு சிக்மா இ. இது வந்து மைக்ராஸ்கோபிக் ஓம்ஸ்லான்னு கற்றுக் கொடுத்தேன். நீங்கள் சின்ன பிள்ளையில ஓம்ஸ்லா படிச்சிருப்பீங்க. V ஈக்குவல் டு IR ஜஸ்ட் இப்போ 10th படிச்சிருப்பீங்க. இதுக்கு பேரு மேக்ராஸ்கோபிக் ஓம்ஸ்லா. பட் 12th வரும்பொழுது மைக்ராஸ்கோபிக் ஓம்ஸ்லான்னு ஒன்று பேசணும். J ஈக்குவல் டு சிக்மா இ. கற்றுக்கிட்டீங்களா? ரைட் பை. ஸோ இன்னைக்கு கிளாஸ் பாருங்களா, அவ்வளோ ஜாலியாக இருக்கும். நம்ம ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ரெசிஸ்டன்ஸோட சீரிஸ் அண்ட் பேரல் பார்க்க போகிறோம். நிறைய ட்ரிக்கெல்லாம் இருக்கு. அழகாக கற்றுக்கலாமா? முதல்ல நான் ஜே பற்றி திரும்ப பேசிடுறேன். ஜேக்கு பதிலாக நேற்று தான் கற்றுக் கொடுத்தேன் கரண்ட் பை ஏரியா. கரண்ட்டுக்கு பதிலாக NAVDE பை ஒரு ஏ. இந்த ஏவும் இந்த ஏவும் போய் சேர்ந்துருச்சு. ஜேக்கு பதிலா NVDE. சரி, எங்களுக்கு VD நல்லாவே தெரியும். E tau by M into ஒரு Eன்னு தெரியும். அதனால J வேணும்னா N, VDக்கு பதிலா E tau by M into ஒரு E, இன்னொரு E, தோ இருக்கிற E. ஸோ ஃபைனலா Jவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். NE ஸ்கொயர் tau by M into ஒரு E. இவங்க எல்லாமே கான்ஸ்டன்ட். அதனால ஜேக்கு பதிலா சிக்மா இ. இந்த லெட்டரோட பேரு சிக்மான்னு நேத்து கத்து கொடுத்தேன். இவனோட ஒரிஜினல் பேரு கண்டக்டிவிட்டி. சிக்மான்னா கண்டக்டிவிட்டி. இவனோட நேர் எதிரி யாரு அப்படின்னா ரோ. ரோன்னா வேற யாரும் இல்ல, ரெசிஸ்டிவிட்டி. The reciprocal of conductivity is called as resistivity. பாருங்க, 1 by sigma தான் ரோ, 1 by rho தான் சிக்மா. அப்போ J equal to சிக்மா E வேற எப்படி சார் எழுதுறது? J equal to சிக்மா E. சிக்மாவுக்கு பதிலாக 1 by rho. இந்த ஈக்குவேஷனும் உங்களுக்கு பெருசா பின்னாடி தேவைப்படும். இதெல்லாம் நான் நேத்தே சொல்லி கொடுத்துட்டேன். ரைட்டா பே? நல்லா கத்துக்கிட்டீங்களா? ரைட் பே. நீ ஃப்ரெஷ்ஷாக கற்றுக்கோங்க. கரண்டோட ஈக்குவேஷன் போயிடலாமா? இப்போ ஓம்ஸ்லா படிச்சிங்கல்ல நீங்க 10th NCERT, ISC, இவங்க ஸ்டேட் போர்டு எல்லாருக்குமே ஓம்ஸ்லா இருக்கும். டைரக்டா அந்த டீச்சர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உங்களுக்கு அங்கே தான் இருக்கு, V equal to IR. இது ஏன் வந்தது, எப்படி வந்ததுன்றத இப்ப கத்துக்க போறீங்க. சிம்பிள் சர்க்கியூட்டா இருந்ததுன்னா ஓம்ஸ்லா, ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டட் சர்க்கியூட்டா இருந்ததுன்னா கிர்ச்சாஃப் லா அடுத்தது நீங்க படிக்க போறீங்க. சார் ஓம்ஸ்லா பேசுங்களேன். நல்லா இருக்கும், சூப்பராக கத்துக்கிறீங்களா? ஒரு 5 நிமிஷம். I equal to NAVDEன்னு உங்களுக்கு நேற்று கற்றுக் கொடுத்தேன்னா I equal to NA. இந்த VDக்கு பதிலாக E tau by M into E, இங்கே ஒரு E. சரிதானா? அடுத்தது I equal to NA E square tau by M into ஒரு E. பாருங்க, இந்த ஈயும் இந்த ஈயும் ஒன்றா எடுத்துக்கிட்டேன்.
இந்த E இருக்கு பார்த்தீங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஃபர்ஸ்ட் லெசன்ல உங்களுக்கு மைனஸ் ஆஃப் dV/dxன்னு கத்துக் கொடுத்தேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈக்குவல் டு நெகட்டிவ் பொட்டென்ஷியல் கிரேடியன்ட்னு சொல்லி கொடுத்தேன். தெரியாதவங்க பரவாயில்ல, கவலைப்படாத. இன்னொரு டைம் நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன். இல்லைன்னா V/Lன்னு எழுதலாம். V பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ், L லென்த். I ஈக்குவல் டு NA E ஸ்கொயர் டவ் பை M. இந்த ஈக்கு பதிலா V/L. V/L கத்துக்கிட்டீங்களா? ஓகே. அதுக்கப்புறமா இப்ப கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட். N கான்ஸ்டன்ட், A கான்ஸ்டன்ட், E சார்ஜ் கான்ஸ்டன்ட், டவ் கான்ஸ்டன்ட், M கான்ஸ்டன்ட், லென்த் கான்ஸ்டன்ட். அப்போ பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் தவிர மீதி எல்லாரும் கான்ஸ்டன்ட். இந்த டெரிவேஷன் உங்களோட போர்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் இதில் எப்படி சம் கேட்கணும்னு பின்னாடி பேசுகிறோம். அப்போ I ஈக்குவல் டு 1/R இன்டூ V. இங்கே பாரு, இந்த NA E ஸ்கொயர் டவ் பை ML இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக 1/Rன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஆசையாக தேடி வந்த ஈக்குவேஷன் ஐக்கு பதிலாக V/R, விக்கு பதிலாக IR. ஓம்ஸ்ல பிறந்துருச்சா? V ஈக்குவல் டு IR. அப்போ இது எப்படி வந்ததுன்னா, NA E ஸ்கொயர் டவுக்கு பதிலாக ML, அதுக்கு பதிலாக 1/R. சமீபத்தில் கேட்ட ஒரு கேள்வி. ஆருக்கு எக்ஸ்பிரஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆருக்கு எக்ஸ்பிரஷன். இந்த ரெண்டு பேரையும் அப்படியே ஈக்குவேட் பண்ணுங்க. 1/R இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா? இங்க எழுதுவா உங்களுக்காக. 1/R இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா? மேல படிங்க எல்லாருமே. NA E ஸ்கொயர் டவ் பை ML. திரும்ப ஒரு டைம் பாரு. NA E ஸ்கொயர் டவ் பை ML. NA E ஸ்கொயர் டவ் பை ML. அவங்க கேட்ட கேள்வி ஆரோட எக்ஸ்பிரஷன். உங்களோட போர்டு 1 மார்க்லையும் தாராளமா கேட்கலாம். ML பை NA E ஸ்கொயர் டவ். ML பை NA E ஸ்கொயர் டவ். மெமரைஸ்லாம் பண்ணிட்டு இருக்காது. ஒரு 4-5 டைம் எழுதி பாரு, சரியா போயிடும். இப்போ ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் தானே? இவனுக்கு பேர் என்ன? ரெசிஸ்டார். ரெசிஸ்டார். அப்ப அந்த ரெசிஸ்டாரோட வேல்யூ ML பை NA E ஸ்கொயர் டவ். M மாஸ், L லென்த் ஆஃப் த கண்டக்டர், N நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், A ஏரியா ஆஃப் த கண்டக்டர், E சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், டவ் நேத்து சொன்ன மாதிரி ரிலாக்ஸேஷன் டைம். நல்லா இருந்துச்சா? ரைட். இப்போ இந்த ஓம்ஸ் லா பாருங்களேன். விக்கு பதிலா IR, ஆருக்கு பதிலா V/I. இப்போ கொஞ்ச நேரம் நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச டாபிக். எல்லாமே நீங்க 10th படிச்சிட்டீங்க. இது மட்டும் தான் 12th உங்களுக்கு புதுசு. எப்படி எடுத்துட்டு வந்தேன்? I ஈக்குவேஷன் போட்டுக்கிட்டேன், VD சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டேன், E உடைச்சிக்கிட்டேன். அவ்வளவுதான். அப்படியே சும்மா யாருக்கா சொல்லி தரும்போது ஒன்றும் இல்லைப்பா. ஐயோட எக்ஸ்பிரஷன் எழுதிக்க, VD சப்ஸ்டியூட் பண்ணிக்க, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பதிலாக V/L சப்ஸ்டியூட் பண்ணு. அப்படியே 1/R இன்ட்டு வின்னு வந்துடும். V ஈக்குவல் டு IR. இப்படி லேசா ஈஸியா கற்றுக் கொடுத்துடணும். யாருக்கெல்லாம் கற்றுக் கொடுக்குறியோ நீ பிரமாதமா பிசிக்ஸ் கற்றுப்ப. அங்கேருந்து R வேணும், R கண்டுபிடிச்சிட்டோம். R ஈக்குவல் டு V/I. உங்களுக்கு தெரியுமா, இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா வோல்ட் பெர் ஆம்பியர். வோல்ட் பெர் ஆம்பியர். இல்லைன்னா இதோட பேரு ஓம். ஏன்னா நீங்க படிச்சிருப்பீங்க, ஜார்ஜ் சைமன் ஓம். அவர் தான் அதை பத்தி பேசுறதுனால அவரோட பேரையே யூனிட்டா வச்சுட்டாங்க. சார் இதோட சிம்பிள் கூட நாங்க 10th படிக்கும்போது இப்படி படிச்சிருக்கோம். ஓம். ஓம்னா இப்படி தான் இருக்கும். ரைட்டா? ரைட். இங்க பாருங்களேன். ஜின்னு ஒரு ஆளை உங்களுக்கு நான் இன்ட்ரோ கொடுக்குறேன். ஜி நீங்க இப்பதான் படிக்கிறீங்க. ஜி வேற யாரும் இல்ல, ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தான் ஜி. அப்ப அவனுக்கு பேர் இல்லையா? சரி, அவன் தான் கண்டக்டன்ஸ். எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டக்டன்ஸ். உண்மைதானே? யாருக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தாலும் அப்படியே அவன் ஆப்போசிட்டா மாறிடுவான் தானே? ரெசிஸ்டன்ஸ் நல்லா கண்டக்ட் பண்ணாது, கண்டக்டன்ஸ் நல்லா கண்டக்ட் பண்ணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்டக்டிவிட்டி, ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. நல்லா கத்துக்குங்க. ரெசிஸ்டன்ஸ் வேற, ரெசிஸ்டிவிட்டி வேற. கண்டக்டன்ஸ் வேற, கண்டக்டிவிட்டி வேற. தோ இன்னும் கொஞ்ச நேரத்துல அதெல்லாம் பிரமாதமா பேச போறீங்க. The reciprocal of resistance is called as conductance. அந்த கண்டக்டன்ஸ்க்கு யூனிட் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? நான் போட்டு காட்டவா? G equal to 1/R. ஆருக்கு பதிலா 1/Ohm. அப்ப ஓம் இன்வர்ஸ். ஓம் இன்வர்ஸ் நம்ம மோன்னு கூப்பிட போறோம். அப்ப யூனிட் ஆஃப் கண்டக்டன்ஸ் மோ, யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஓம். இதை எப்படி சொல்லணும்னா 1/Ohm
ஓம் இன்வர்ஸ் தான் மோன்னு எழுதணும். ஓம் இன்வர்ஸ் தான் மோன்னு எழுதணும். அப்ப யூனிட் ஆஃப் கண்டக்டன்ஸ் மோ, யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஓம். எல்லாம் நல்லா படிச்சுக்கணும். ரைட்டா? நீங்க எல்லாருமே பைக்லயோ இல்லைன்னா கார்லயோ இல்லை உன் ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டோ பைக் எடுத்துட்டோ நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க. ஒரு சில இடங்கள்ல கண்டினியூஸ் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் பார்த்துருப்பீங்க. கண்டினியூஸ் ஸ்பீட் பிரேக்கர்ஸ். நம்ம போயிட்டே இருப்போம். ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வரும், ஏறி இறங்கி அந்த பக்கம் போயிடுவோம். ஆனா சில இடங்கள்ல பார்த்தோன்னா அந்த ரொம்ப ஹெவி டிராஃபிக் இருக்கிற இடத்துல ஒரு ஸ்பீட் பிரேக் அப்படியே இந்த மாதிரி பேரலா இப்படி இருக்கும், இப்படி இருக்கும் நிறைய. ஏன் சார் அந்த மாதிரி வைக்கிறாங்க? ஸ்பீடா அப்போஸ் பண்ணணும். உன்னோட ஸ்பீடை அப்போஸ் பண்ணணும். என் வார்த்தையை காதுல வாங்க. உன்னோட ஸ்பீடை அப்போஸ் பண்ணா ஸ்பீட் பிரேக்கர். போகக்கூடிய கரண்ட் அப்போஸ் பண்ணா ரெசிஸ்டார். அதனால தான் ரெசிஸ்டாரோட சிம்பிளை ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி போட்டிருக்காங்க. அப்ப ரெசிஸ்டார் ஏன் எப்படி இருக்குன்னா ஸ்பீட் அப்போஸ் பண்ணா ஸ்பீட் பிரேக்கர், கரண்ட் அப்போஸ் பண்ணா ரெசிஸ்டார். அப்ப ரெசிஸ்டார்ன்றது ஒரு டிவைஸ் டு அப்போஸ் த கரண்ட். அந்த ரெசிஸ்டார் அப்படின்னா டிவைஸ். அந்த ரெசிஸ்டார்ல இருந்து வரக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டார் எப்படி இருக்கும்? ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருக்கும். அதோட சிம்பிள் அப்படி தான் இருக்கும். ரைட்டா? நீங்க படிச்சிருப்பீங்க. இது கான்ஸ்டன்ட் ரெசிஸ்டார்னு படிச்சிருப்பீங்க. இப்படி ஒரு கோடு போட்டிங்கன்னா வேரியபிள் ரெசிஸ்டார்னு 10th படிச்சிருப்பீங்க. அது எல்லாமே சூப்பராக கற்றுக் கொடுக்குறேன். ரைட், கிராஃப் போட்டுருவோமா? விக்கு பதிலாக ஐஆர். ஒரே நிமிஷம். விக்கு பதிலாக ஐஆர். நான் எக்ஸ் ஆக்சிஸ்ல ஐ எடுத்துக்கிறேன், ஒய் ஆக்சிஸ்ல வி எடுத்துக்கிறேன். நிதானமாக கவனி, ரெண்டு விஷயம் பண்ண போறோம், தப்பு பண்ணக்கூடாது. ஐக்கும் விக்கும் கிராஃப் டிரா பண்ணும்பொழுது கிராஃப் பிகம் ஸ்ட்ரெயிட் லைன். ஏன்னா வி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஐன்னு தெரியும் உனக்கு. அப்ப ஸ்லோப் எடுக்கிற. ஸ்லோப்னா நீங்க படிச்சிருக்கீங்க, ஸ்லோப்னாலே அது டான் தீட்டா தான். ஆப்போசிட் இது வின்னா கண்டிப்பா இந்த இடம் டெல் வின்னு கத்து கொடுத்துருக்கேன். ஐனா இந்த இடம் டெல் ஐன்னு கத்து கொடுத்துருக்கேன். அப்ப டான் தீட்டா ஈக்குவல் டு டெல் வி பை டெல் ஐ. உங்களுக்கு நல்லா தெரியும் விக்கு பதிலா ஐஆர். ஆர் வேணும்னா வி பை ஐ. அப்ப ஆர், இந்த இடம் ஆர். கவனமா கவனி, நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்லோப் டிரா பண்ணியிருக்கேன், ஐக்கும் விக்கும் டிரா பண்ணியிருக்கேன். இதான் இந்த இடத்துல ஹிண்ட். எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் எழுதணும், ஒய் ஆக்சிஸ்ல இருக்கிறது செகண்ட் எழுதணும். ஸ்லோப் ஆஃப் ஐவி கிராஃப் கிவ்ஸ் என்னங்க சார் கொடுக்குது? ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ். ஸ்லோப் ஆஃப் ஐவி கிராஃப் என்ன கொடுக்குது? ரெசிஸ்டன்ஸை கொடுக்குது. கரெக்ட் தானே? ஒருவேளை உங்க பேப்பர்ல ஐவி கிராஃபுக்கு பதிலா விஐ கிராஃப் இருந்ததுன்னா ஸ்லோப்பு டெல் ஐ டெல் வி தீட்டா. அப்ப இங்க இருந்து டான் தீட்டா வேணும்னா டெல் ஐ பை டெல் வி. டான் தீட்டா டெல் ஐ பை டெல் வி. இப்பதான் படிச்ச விக்கு பதிலா ஐஆர், ஐக்கு பதிலா வி பை ஆறு, ஆருக்கு பதிலா வி பை ஐ பை வி போட்டீங்கன்னா 1 பை ஆறு. உனக்கு புரியறதுக்காக எல்லாத்தையும் எழுதி காட்டுறேன். அப்ப ஐ பை வின்னா 1 பை ஆறு. அப்போ எங்க தப்பு பண்ணுவீங்கன்னு உங்களால உணர முடியுதா? இந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் பார்த்துட்டு தான் நீங்க ஸ்லோப்பை டிக் பண்ணணும். இந்த கொஸ்டின் கேட்கற கொஸ்டின் நம்ப அது. ஸ்லோப் ஆஃப் ஐவி கிராஃப் என்ன கொடுக்குது? ரெசிஸ்டன்ஸை கொடுக்குது சார். ஸ்லோப் ஆஃப் விஐ கிராஃப் என்ன கொடுக்குது? ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை கொடுக்குது. அப்போ கீழே உங்களுக்கு எழுதி கொடுத்துறேன். ஸ்லோப் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ்ல வி, ஒய்ல ஐ கிராஃப் என்ன கொடுக்குதுன்னா gives reciprocal of resistance. reciprocal of resistance அதாவது 1 by r. வேற ரெண்டு விஷயம் தப்பு பண்ணக்கூடாது. இந்த கிராஃப் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐவி கிராஃபா விஐ கிராஃபான்னு கவனமா பார்த்துட்டு தான் நீங்க உங்க ஆப்ஷனை டிக் பண்ணணும். ஆர் கண்டுபிடிக்க சொல்றாங்களா 1 by r கண்டுபிடிக்க சொல்றாங்களா? இது அப்படியே சம்மாவே வரும். எப்படின்னா இதுக்கு நேரா ஒரு 5, இதுக்கு நேரா ஒரு 3ன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு நேரா ஒரு 2, இதுக்கு நேரா ஒரு 6ன்னு வச்சுக்கோங்களேன். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னா 6 minus 2 4, del v 4, 5 minus 3 2. அப்ப ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 2 ஓம். இந்த கிராஃப் கொஸ்டின் நீட் பிசிக்ஸ் அண்ட் ஜேஇ பிசிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அதுக்கு தான் சொன்னேன் எக்ஸையும் ஒய்யையும் ஒழுங்கா பாரு. ஐவி கிராஃப் டிரா பண்ணீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ், விஐ கிராஃப் டிரா பண்ணீங்கன்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ரைட்டா? சரிப்பா. அடுத்தது அதே மாதிரி உங்கள்கிட்ட நிறைய முறை சொல்லியிருக்கேன், பேசிட்டே இருக்கும், எங்கேயோ ஒரு கான்செப்ட்ல உனக்கு கிளாரிட்டி கிடைக்கல, சப்போஸ் புரியலன்னா ஒரே ஒரு சின்ன வார்த்தை, சார் முடிஞ்சு போச்சு. திருப்பி அதை கற்றுக்கிட்டு நம்ம அடுத்தது போகலாம். நமக்கு ஏகப்பட்ட டைம் இருக்கணும். அதனால ஒரு டைம் தான் கற்றுக்குறோம், ரொம்ப பிரமாதமாக கற்றுக்குறோம். ரெண்டாவது டைமு ஃபாஸ்ட்டாக ஓடி போயிடலாம். தெரியுதா? ஸோ இந்த செஷனோட நோக்கம் எவ்வளோ கற்றுக்குறியோ அதை 100% அப்படியே கற்றுக்கணும். சூப்பராக. சரி பே, அப்படியே அடுத்தது வாங்க. ரெசிஸ்டன்ஸ் பற்றி பேசிட்டோம், அதோட வேல்யூஸ் பற்றி பேசிட்டோம். இப்போது உங்களுக்கு 2 பேர் சொல்கிறேன், தெரியுதான்னு பாருங்கள். ஓமிக்னா யாரு, நான் ஓமிக்னா யாரு? யாராவது சொல்ல முடியுமா? சும்மா ட்ரை பண்ண. யார் ஓமிக், யார் நான் ஓமிக்? சார் ஓமிக்னா ஓம்ஸ் லா ஃபாலோ பண்ணக்கூடியது, நான் ஓமிக்னா ஓம்ஸ் லா ஃபாலோ பண்ணாது. ரைட் பை, எக்ஸலண்ட்டாக சொன்னேன். அப்போ ஃபாலோ பண்ணுறதுன்னு சொன்னேன் இல்லையா, அது யாரு? கண்டக்டரா, செமிகண்டக்டரா, இன்சுலேட்டரா? இன்சுலேட்டர் சார். இவ்வளோ தூரம் கரெக்டாக சொல்லி லாஸ்ட்டாக தப்பு பண்ணிட்டியம்மா. ஓமிக் யாரு? ஓமிக் ஓம்ஸ் லாவை ஒபே பண்றவங்க ஓமிக்னு சொன்னியா? ஆமா சார். அப்ப கண்டக்டர் சார். ரைட்டா? அப்போ ஓம்ஸ் லாவை ஒபே பண்றது யாரு அப்படின்னா ஓமிக். அந்த எக்ஸாம்பிள் யாருன்னா கண்டக்டர். கண்டக்டர் ஒபே பண்ணாதவங்க அதாவது நான் ஓமிக். அப்ப நான் ஓமிக் யார் அப்படின்னா செமிகண்டக்டரும் இன்சுலேட்டரும் நான் ஓமிக். 2024 கொஷின் இது, நீட் கொஷின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஓமிக்கு யாருது பாசிட்டிவ் ஆல்ஃபா, யாருது நெகட்டிவ் ஆல்ஃபா, அந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. நான் சொல்லி தர அழகா. தே ஒபே ஓம்ஸ் லா. தே ஒபே ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணா ஓமிக். அப்போ ஓமிக்கா இருந்தா கண்டக்டர். நல்லா படிங்க, பேரலா படிச்சுக்கோ வேணும். நான் ஓமிக், தே டு நாட் ஒபே ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லாவை இது ஒபே பண்ணல, நான் ஓமிக். யாரெல்லாம் நான் ஓமிக்கு? இன்சுலேட்டரும் செமிகண்டக்டரும். சார் இன்சுலேட்டர் கூட எங்களுக்கு தெரியும், யாரோ செமிகண்டக்டர்னு புதுசா ஒரு ஆள் சொல்றீங்களா, யார் சார் அது? 12th லாஸ்ட் லெசன் தான் செமிகண்டக்டர். அங்க போய் நம்ம கத்துக்கலாம். இப்போதைக்கு ஜெர்மானியமும் சிலிக்கானும் செமிகண்டக்டர்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓம்ஸ் லா ஒபே பண்ணா ஓமிக் கண்டக்டர், ஓம்ஸ் லா ஒபே பண்ணலனா நான் ஓமிக். எக்ஸாம்பிள் யாரு? இன்சுலேட்டர் அண்ட் செமிகண்டக்டர். உங்களுக்கு தெரியுமா, ஒரு சின்ன விஷயம், இந்த லெசனோட எண்ணில் கற்றுக்க போறீங்க, அதை நான் முன்னாடியே உனக்கு சொல்றேன். புரிஞ்சா எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கோ, புரியலனா தூக்கி வெளில போட்டுரு, அங்க போய் நம்ம பார்த்துக்கலாம். டெம்பரேச்சர் அதிகமானா ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகும், அப்படி இருந்தா அது கண்டக்டர். நல்லபடி நல்லபடி. டெம்பரேச்சர் அதிகமானா ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகும், கண்டக்டர். அப்ப கண்டக்டரோடது பாசிட்டிவ் ஆல்ஃபா. சார் ஆல்ஃபான்னு நாங்க பார்த்ததே இல்லையா? ஆமாம்பா, ஆல்ஃபான்னா ஒரு கோஎஃபிஷியன்ட், டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். எப்படி தெரியுமா கேட்டாங்க? டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் பாசிட்டிவா இருந்தா அது யாரு? கண்டக்டர். அப்படின்னா அது ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணும். ஆனா இன்சுலேட்டர்லயோ செமிகண்டக்டர்லயோ என்ன நடக்குன்னு கவனமா கவனியே. டெம்பரேச்சர் அதிகமானா ரெசிஸ்டன்ஸ் குறையும், அதனால அது நெகட்டிவ் ஆல்ஃபா. டெம்பரேச்சர் அதிகமானா ரெசிஸ்டன்ஸ் குறையும், அதனால அது நெகட்டிவ் ஆல்ஃபா. ரைட்டா? முதல்ல படிச்சிட்டீங்களா? பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் யாருன்னு கேட்டா டக்குன்னு கண்டக்டர் டிக் பண்ணிக்கோ. நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் யாருன்னு கேட்டா அது கண்டிப்பா நான் ஓமிக்கா தான் இருக்கும். இன்சுலேட்டரும் செமிகண்டக்டரும் டிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரீன்ல இருக்கிறது தான் 2024 கேட்ட கொஸ்டின். ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு கான்செப்ட் கொஸ்டின், அப்படியே அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நல்லா கற்றுக்கிட்டீங்களா? அங்கிருந்து நம்ம போக போகிற இடம் ரெசிஸ்டார்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ் அண்ட் பேரலல். ரெசிஸ்டார்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் அண்ட் பேரலல். சூப்பராக கற்றுக்கலாமா? இது வரைக்கும் யாருக்கு எந்த டவுட்டும் இல்லைல்ல? டவுட் இல்லைன்னா அமைதியாது, இருந்ததுன்னா என்கிட்ட பேசு. சரி எனக்கு இது புரியல, இன்னொரு டைம் கற்றுக் கொடுங்க, அந்த மாதிரி பார்க்குறியா ஏதாச்சும்? சார் சொல்லுமா. சார் அந்த விஐ கிராஃபோட ஸ்லோப் வந்து நம்ம கண்டக்டன்ஸ்னு சொல்லலாமா சார்? விஐ கிராஃபோட ஸ்லோப்பை கண்டக்டன்ஸ்னு சொல்லலாமா? ஆமா, நான் கூட அதை யோசிக்கவே இல்லை. ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டக்டன்ஸ். ரைட் பை, சூப்பராக சொன்னேன்.
எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதை நானே சொல்லியிருக்கணும், நான் மறந்துருக்கேன். த ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டக்டன்ஸ். அப்போ ஸ்லோப் ஆஃப் விஐ கிராஃப் ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் சொன்னாலும் சரிதான். இப்போ இந்த இடத்துல கண்டக்டன்ஸ்னு எழுதினாலும் சரிதான். ஜி. ரைட்டா? ரைட். வேற? ஓகே. ஸோ எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிச்சா? ரெசிஸ்டார்ஸோட காம்பினேஷன். ரெசிஸ்டார்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் அண்ட் parallel. ரெசிஸ்டார்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் அண்ட் parallel. இதை முடிச்சிருவோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்களேன். இப்போ கெப்பாசிட்டரில் படித்த மாதிரி இருக்கும். ரெசிஸ்டார்ஸ், ரெசிஸ்டன்ஸ் நேட்டுனா ஓகே. ரெசிஸ்டார்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் அண்ட் parallel. சரி, இது எங்களுக்கு அப்பயே தெரியும். பட் சம் போடுற ஐடியா தான். டெரிவேஷன் டக்குன்னு முடிச்சு கொடுத்துறேன். ஒரு 2 நிமிஷம் 4 நிமிஷத்துலேயே சீரிஸ் அண்ட் parallel முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ரெஸ்ட் ஆஃப் டைமு ப்ராப்ளம் சால்விங் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பார்த்துலாமா பே? நான் என்ன பண்ண போறேன்னு தெரியும். when resistors connected in series. அப்படியே நீங்கள் 12th படிச்சது பாதி, 10th படிச்சது பாதி இருக்கும். அந்த பாதியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்ந்து இருக்கும். அவ்வளோதான், பயப்படலாம் தேவையில்லை. ஒரு ரெசிஸ்டார் R1, இன்னொரு ரெசிஸ்டார் R2, இன்னொரு ரெசிஸ்டார் R3, R1, R2, R3. when 3 resistors are connected in series with a battery. பேட்டரியிலிருந்து போகக்கூடிய கரண்ட் I. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டார்லையும் ஐயா தான் போகும், செகண்ட் ரெசிஸ்டார்லையும் ஐயா தான் போகும், தேர்ட் ரெசிஸ்டார்லையும் ஐயா போயிட்டு திரும்பவும் அவங்க வீட்டுக்கு ஐயாவே வந்துடும். இதுல இருந்து என்ன சார் சொல்ல போறீங்க? இன் சீரிஸ் காம்பினேஷன் கரண்ட் மாறாது. அதே நம்ம கெப்பாசிட்டர் படிக்கும் பொழுது சார்ஜ்னு சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பார்த்த பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். Capacitors are connected in series. Charge same. Potential differ. First one ஓடது V1, second one ஓடது V2, third one ஓடது V3. நாம கொடுத்ததோ V. டோட்டலா V வேணும்னா V1ஐயும் V2ஐயும் V3ஐயும் ஆட் பண்ணிக்கணும். நான் கொடுத்ததோ V, எனக்கு வந்ததோ V1 plus V2 plus V3. உங்களுக்கு தெரியுமா Vக்கு பதிலா IRன்னு இப்பதான் படிச்சீங்க. இங்க IR1, IR2, IR3. ஏன்பா நான் I1, I2, I3ன்னு எழுதல? யாராவது ஒரு சின்ன காரணம் சொல்லுங்க. I சேமா இருக்கும் சார். இன் சீரிஸ் காம்பினேஷன் I சேம். அதனால நீங்க 1 2 3ன்னு எழுதக்கூடாது. ஐயை தூக்கி காமனா போட்டு அடிச்சு போட்டு ரெசிஸ்டார்ஸ் இன் சீரிஸ் R1 plus R2 plus R3ன்னு கவனமா கத்துக்கணும். உங்களுக்கு கெப்பாசிட்டரி ஞாபகப்படுத்திறேன். 1/CS equal to 1/C1 plus 1/C2 plus 1/C3. Capacitors are connected in series. அப்படியே இதுக்கு ரெசிப்ரோக்கல் அப்படியே மாறி வந்துடும். நம்ம இங்கே R1 plus R2 plus R3னா அங்கே 1/C1 plus 1/C2 plus 1/C3. ரைட்டா? ஒரே நிமிஷம். எல்லா ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவும் சேமா இருந்தா RS equal to NRன்னு படிச்சிருப்பீங்க. ஒரு பேச்சுக்கு R plus R plus R, வெறும் 3 ரெசிஸ்டார் இருந்தா 3R, n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டார் இருந்தா NRன்னு கத்துக்கணும். கத்துக்கிட்டீங்களா? ஓகே. அடுத்தது இதோட ஃபைனலாக ஒரு வேர்டு எழுதணும். எப்படி எழுதுவீங்க? இந்த ஃபார்முலா பார்த்து அப்படியே எழுதுங்க. எப்படி எழுதுவீங்க? ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ். எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ் காம்பினேஷன் ஈக்குவல் டு சம் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டார்ஸ். இல்லைன்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா எல்லா இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். உனக்கு புரியுற மாதிரி சிம்பிளாக போய் எழுதிரு. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எந்த காம்பினேஷன்ல? சீரிஸ் காம்பினேஷன்ல. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ் காம்பினேஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு சம் ஆஃப் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டார்ஸ். முடிஞ்சிச்சா? அவ்வளோதான். அப்போ சீரிஸ்க்கான ஃபார்முலா R1 plus R2 plus R3. இது ஆல்ரெடி உனக்கு நல்லா தெரியும், அதனால பிரச்சனை இல்லை. கரண்ட் சேம்ன்றதை மறந்துடாத, பொட்டென்ஷியல் டிஃபர்ன்றதையும் மறந்துடாத. V1, V2, V3 டிஃபரு, கரண்ட் சேம். படிச்சிட்டிங்களா? ரைட். அப்படியே இங்கே வாங்க. parallel combo. Parallel. When 3 resistors are connected in parallel, ஒரு ரெசிஸ்டார், 2 ரெசிஸ்டார், 3 ரெசிஸ்டார் parallel கனெக்ட் ஆயிருக்கு வித் பேட்டரியோட V. இங்க இருந்து போகக்கூடிய கரண்ட் ஐயா தான் போகுது. உனக்கு நல்லா தெரியும், ஜங்ஷன் போன பிறகு இதான் ஜங்ஷன்.
ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டாருக்கு I1 ஆகும், ரெண்டாவது ரெசிஸ்டாருக்கு I2 ஆகும், தேர்ட் ரெசிஸ்டாருக்கு I3 ஆகும் பிரிஞ்சு போகும். இந்த 3 பேரும் மறுபடியும் இந்த ஜங்ஷன்ல மீட் பண்ணி அவங்க வீட்டுக்கு ஐயாவே வந்து சேர்ந்துருவாங்க. ரைட்டா சார்? அப்படின்னா parallel காம்பினேஷன்ல கரண்ட் மாறும்னு சொல்ல வரீங்களா? ஆமா. அப்ப வோல்டேஜ் சேமா இருக்குமா? பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் சேமா இருக்கும். parallel காம்பினேஷன்ல பொட்டென்ஷியல் சேமு. ஞாபகம் வச்சுக்கிற அளவு பெரிய விஷயம் இல்லை, பார்த்தாலே சொல்லிடலாம். இன் parallel காம்பினேஷன் பொட்டென்ஷியல் சேமு. கரண்ட் டிஃபர் ஆகுது, ஐ வந்து டிஃபர் ஆகுது, சேமா இருக்காது. அப்ப இந்த ஈக்குவேஷனை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது கரண்ட் ஈக்குவல் டு I1 பிளஸ் I2 பிளஸ் I3 ஸ்டார்ட் பண்ணணும். ஓம்ஸ்லா இப்பதான் சார் நாங்க படிச்சோம். ஐக்கு பதிலா V by Rன்னு நல்லா தெரியும். பேரலல்ன்றதுனால RP எழுதிக்கிட்டோம். V by R1, V by R2, V by R3. ஏன்பா இங்க Vக்கு நான் 1 2 3 போடல சார்? parallel காம்பினேஷன் பொட்டென்ஷியல் சேம்னு உங்கள்ட்ட எத்தனை டைம் தான் நாங்க சொல்றது? எல்லா வியும் கேன்சல் பண்றீங்க. ஃபைனலா நமக்கு கிடைக்க போறது 1 by RP equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. அப்படியே கெப்பாசிட்டருக்கு உல்டா, கெப்பாசிட்டருக்கோட சீரீஸ் பேரல் அப்படியே மாறி போயிடும் ரெசிஸ்டாருக்கு. நல்லா பார்த்துக்கிட்டே வா. இது எப்படி சார் எழுதுறது? ரெசிப்ரோக்கல் ஆஃப் 1 by, நான் சொல்றேன் 2 டைம் சொல்றேன், பொறுமையா பார்த்துட்டே வா. அதுக்கப்புறம் நீ புக்கெல்லாம் படிக்க தேவையில்ல, அப்படியே அழகா நீ மட்டும் எழுதிடலாம். த ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஆர்பின்னா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ்னு அர்த்தம். எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ்னு சொன்னாலும் சரி, இல்ல டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்னு சொன்னாலும் சரி, இல்ல நெட் ரெசிஸ்டன்ஸ்னு சொன்னாலும் சரி, ரெசிப்ரோக்கல் ஆஃப் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு, நான் சொன்னதுக்கு அப்புறம் யாராவது நீங்க சொல்லணும். அதனால 2 3 டைம் சொல்றேன், காது கொடுத்து கேட்டுட்டே வா. நான் கேட்கறவங்க சொல்ல ட்ரை பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணவா? ரெடியா இருக்கியா? ரைட். The reciprocal of effective resistance is equals to sum of reciprocal of resistance of individual resistors. ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் இதை மட்டும் படிங்க. reciprocal of effective resistance is equals to sum பண்ணுங்க, sum of reciprocal of, மறுபடியும் reciprocal of resistance of individual resistors. ரெண்டாவது டைம் பார்த்துக்கிட்டீங்களா? நான் ஒரு டைம் சொல்லிடுறேன். லெஃப்ட்ல இருக்கிற 1 by RP, இது எப்படி சார் படிக்கிறது? ரெசிப்ரோக்கல் ஆஃப் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு சம் ஆஃப் ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டர்ஸ். ரைட்டா? மேலே இருக்கிறது பிரச்சனை இல்லை, RS R1 plus R2 plus R3. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ், அவ்வளோதான். ஆனால் இங்கே மட்டும் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் எஃபெக்டிவ் ஈக்குவல் டு, ரெசிப்ரோக்கல் ஆஃப் சம்னு சொல்லக்கூடாது, சம் ஆஃப் ரெசிப்ரோக்கல்னு சொல்லணும். சம் ஆஃப் ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டர்ஸ். ரைட்டா? சரி பே, எல்லாருமே நல்லா சொல்லுவீங்க நம்புறேன், அதனால நான் உன்கிட்ட கேட்கல. உன்னை கேட்க வைக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த பிட்டு. ரைட்டா? R1 plus R2 R2 R3 எல்லாமே சேமா இருந்தா என்ன சார் ஆகும்? 1 by RP 1 by R 1 by R 1 by R. நிறைய இருந்தா N by R, திருப்பி போட்டீங்கன்னா R by N. ரைட்டா? ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு RP equal to R by N. RP equal to, எல்லாமே சேமா இருந்ததுன்னா parallel வேணும்னா R by N. அங்க RSக்கு பதிலா NR, RSக்கு பதிலா NR. நல்லா கத்துக்கிட்டீங்களா? எல்லாமே சேமா இருந்தா ரைட். இதெல்லாம் உனக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். இப்போ நான் கற்றுக் கொடுக்க போகிறது இதுக்கு முன்னாடி நீ எங்கேயுமே பார்த்ததில்லை, இன்னைக்கு தான் புதுசாக லேர்ன் பண்ண போகிறேன். ஒரு சிம்பிள் ஐடியா. ஒருவேளை இது புரிஞ்சிருச்சுன்னா ஒரு பெரிய பெரிய சம்மையும் உன்னால் அசால்ட்டாக சால்வ் பண்ண முடியும். பார்க்கலாமா? சீரிஸ் அண்ட் பேரலல் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? ஓகே, ஒரு நிமிஷம்.
லிசன் பே. எங்க விட்டேன்? ஓகே. வெறும் 2 ரெசிஸ்டார் மட்டும் இருந்தா என்ன சார் ஆகும்? 2 ரெசிஸ்டார்ஸ். 2 ரெசிஸ்டார்ஸ். ரெடியா இருக்கியா? 7:45. இப்பதான் half an hour கிளாஸ் போயிருக்கு. 8:15 வரைக்கும் நம்ம போக போறோம். அதுக்குள்ளார நிறைய பிரமாதமான விஷயத்தெல்லாம் கத்துக்க போறேன். ஒருவேளை உனக்கு எங்கேயாவது புரியலன்னா அப்படியே நிறுத்திக்கோ. திரும்ப திரும்ப கேட்டு போலாம். 2 ரெசிஸ்டார் இருக்கு. இந்த ஐடியாவை பாருங்களேன். முடிஞ்சதுன்னா இன்னைக்கு நைட்டே யாருக்காவது சொல்லி கொடுத்துரு. R1 R2ன்னு 2 ரெசிஸ்டார் பே. இங்கே நான் Vன்ற ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். நான் சும்மா உன்னை கூப்பிட்டு இந்த V1 எவ்வளவா இருக்கும், V2 எவ்வளவா இருக்கும்னு கேட்குறேன். அதை சொல்லணும். ரைட். இப்போ நீங்க எந்த அளவுக்கு யோசிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஹிண்ட்டு. பை இது 10 வோல்ட், இது 10 ஓம் ரெசிஸ்டார், 10 ஓம் ரெசிஸ்டார். அப்ப இந்த V1 எவ்வளவா இருக்கும், V2 எவ்வளவா இருக்கும்? யார் வேணாலும் சொல்லலாம். ட்ரை பண்ணு, கெஸ் பண்ணு. தப்பானா ரொம்ப நல்லது, பரவாயில்ல, கத்துக்கலாம். ஆனா வாயத்தர நான் கொடுத்துருக்கிறது டோட்டலா 10 கொடுத்துருக்கேன். இந்த 2 ரெசிஸ்டார்லையும் எவ்வளவு டிராப் ஆகும்? சும்மா ஏதாவது நம்பர் சொல்லுங்க பே. ஓகே. V equal to V1 plus V2 தானே? 5 சார். 5 5 சார். 5. ஓகே. ஏன் 5 5ன்னு கெஸ் பண்ணீங்கம்மா? சார் ஃபர்ஸ்ட் வந்து எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம I கண்டுபிடிக்கலாம் சார். இல்ல நீ அவ்வளவு தூரம் சம்குள்ளாரெல்லாம் போகாத. நீ சொல்றது எனக்கு புரியுது. I கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் V1 equal to IR1 போட சொல்ற, V2 equal to IR2 போட சொல்ற, அந்த மாதிரி கண்டுபிடிக்க சொல்ற, ரைட்டா? ஆமா சார். நான் கேட்கறது அப்படி இல்ல. பார்த்ததும் ஏன் 5 5ன்னு முடிவு பண்ணீங்க? அதாவது இது வரைக்கும் நீங்க தெரியாத மாதிரி யோசிங்க பே. இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்ததே இல்ல. 10 ஓம் 10 ஓம் 10 வோல்ட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். 5 வோல்ட் 5 வோல்ட் டிராப் ஆகுது. ஏன் 5 வோல்ட் 5 வோல்ட் டிராப் ஆகணும்? ரெண்டுமே சேம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அவ்வளவுதான். சோ இந்த க்ளூ half தான் half உங்கள்ட்ட இருக்கும். கேட்டுட்டு இருந்தேன். ரெண்டுமே சேம் ரெசிஸ்டாரா இருக்கு. அதே நேரத்துல இது 10ஆ இருந்தா அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ற நம்பர் தான் இது இருக்கும். இப்ப இங்க 10ன்னு கொடுத்தீங்கன்னா இது கண்டிப்பா V1 என்னவா இருக்கும்? 5ஆ இருக்கும். V2 என்னவா இருக்கும்? 5ஆ இருக்கும். இல்லனா வேற என்னவா இருக்கலாம்? இது ரெண்டு வேற வேற ரெசிஸ்டாரா இருந்தா 4 6ஆ இருக்கலாம், 3 7ஆ இருக்கலாம், 2 8ஆ இருக்கலாம், 1 9ஆ இருக்கலாம், 10 0வா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா ஆட் பண்ண என்ன வரணும்? 10 வரணும். இதான் இங்க ஐடியா. எல்லாரும் பாருங்க, நல்லா பாருங்க. ரெண்டு ரெசிஸ்டாரும் சேமா இருந்தா பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸும் சேமா தான் டிராப் ஆகும். அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நீங்க கொடுத்தது கிடைச்சிரும், ரைட்டா? கரெக்ட் தானே? ஓகே. ஆனா இப்ப ரெண்டு வேற வேற ரெசிஸ்டார். வேற வேற ரெசிஸ்டாரா இருந்தா என்ன சார் பண்றது? நான் இப்ப நீங்க ஒரு ஐடியா சொன்னீங்க இல்லையா சார்? முதல்ல I கண்டுபிடிச்சிருவோம். RS கண்டுபிடிங்க. RS கண்டுபிடிச்சா 10 plus 10 20. I கண்டுபிடிங்க. V by R 10 by 20. இப்ப V1 வேணும்னா I R1, ஐக்கு பதிலா 10 by 20, R1க்கு பதிலா ஒரு 10 அடிச்சிங்கன்னா 5 வோல்ட். சிமிலர்லி V2வும் 5 வோல்ட். இது ஒரு பேசிக் மேக்ஸ் பே. சால்வ் பண்ணலாம், சூப்பரா சால்வ் பண்ணலாம். சாதாரணமா இப்படிதான் சால்வ் பண்ணணும். ஒரு மேனுவலா சால்வ் பண்ணா இப்படிதான் இதை சால்வ் பண்ணணும். பட் அதெல்லாம் இல்லாம இன்னும் ஈஸியா இப்போ இந்த சம் சால்வ் பண்றதுக்கு 30 செகண்ட் ஆகுதுன்னா 20 செகண்ட்ல இந்த சம்ம நம்மளால சால்வ் பண்ண முடியும். எப்படி சார் சால்வ் பண்றது? அதுக்கான ஐடியாவை கிரியேட் பண்றதுக்கு தான் உங்களை இவ்வளோ குழப்பிட்டு இருந்தேன். அப்ப 2 ரெசிஸ்டார் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டார்ல எவ்வளோ டிராப் ஆகும் வோல்டேஜ், ரெண்டாவது எவ்வளோ டிராப் ஆகும்னு கேட்டாங்கன்னா இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணு. அப்படியே பின்னாடியே வாங்க பார்க்கும். R1 R2 ரெண்டு ரெசிஸ்டார், பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் V. இங்கிருந்து போகக்கூடிய கரண்ட் I, டிராப் ஆகிறது V1 V2. உங்களுக்கு தெரியுமா ரெண்டு ரெசிஸ்டாரோட கரண்ட்டும் சேம் தான். I ஐக்கு பதிலா V by Rன்னு உங்களுக்கு தெரியும். V by R ஃபர்ஸ்டா இருக்கிறதுனால 1, செகண்டா இருக்கிறதுனால 2. டோட்டல் V வேணும்னா ரெண்டு Vயையும் ஆட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தீங்க.
V1 by R1 V2க்கு பதிலா V minus V1 உங்களால உணர முடியுதா நான் என்ன பண்ணியிருக்கேன்ட்டு V2க்கு பதிலா V minus V1 by ஒரு R2 V1 R2 V R1 minus V1 R1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன் V1 R2 இங்க இருக்கிற மைனஸை இந்த பக்கம் தூக்கிட்டு வா V1 R1 equal to V R1 இங்க இருந்து V1 தூக்கி வெளில இந்த டெரிவேஷன் நீங்க படிக்க வேண்டாம் இது ஃபுல்லாவே நீட் அண்ட் ஜிஇ கான்செப்ட் மட்டும்தான் இந்த ஃபைனல் ஈக்குவேஷன் தான் உனக்கு வேணும் அது எப்படி வந்ததுன்றதை சொல்றதுக்கு தான் இது ஒரு 5 நிமிஷம் முடிச்சிட்டோம் பட் உங்க ஸ்கூல்ல கேட்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே இந்த ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணினா ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் எனக்கு இதுல V1 மட்டும் வேணும்னா VR2 by R1 plus R2 நிதானமா கவனி V1 வேணும்னா VR2 இங்க பாருங்க இங்க 1 வேணும்னா இங்க 2 இருக்கணும் இங்க டோட்டல் V இருக்கணும் கீழ R1 plus R2 இருக்கணும் சிமிலர்லி V2 வேணும்னா VR1 by R1 plus R2 ரைட்டா அவ்வளவுதான் இப்போ நீங்க அந்த I கண்டுபிடிக்க வேணாம் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க வேணாம் அதுக்கப்புறம் V1க்கு போய் IR1 போட வேணாம் எதுவுமே பண்ண வேண்டாம் டைரக்டா V1 V2 கண்டுபிடிச்சிடலாம் இங்க பாருங்களேன் இந்த ரெண்டு ஃபார்ம்ல ஒரு டைம் பாருங்க இப்போ டைம் தரேன் 1 இருந்தா மேல இங்க 2 இருக்கணும் 2 இருந்தா இங்க 1 இருக்கணும் அப்படியே மாத்தி இருக்கணும் அப்ப V1 equal to VR2 by R1 plus R2 V2 equal to VR1 by R1 plus R2 ரைட்டா சோ இப்போ எவ்வளவு டைம் நீங்க எடுத்துக்கிறீங்க நம்ம பார்க்கலாமா ஃபார்முலா படிச்சியா இங்க பாரு இந்த சம் 2 ரெசிஸ்டார் இருந்தா மட்டும் தான் இந்த ஃபார்முலா வேலிட் 3 ரெசிஸ்டார் இருந்தா இந்த ஃபார்முலாவை உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது பட் 12 வோல்ட் 6 ஓம் ரெசிஸ்டார் 8 ஓம் ரெசிஸ்டார் சொல்லுமா ஒரே நிமிஷம் மட்டும் அந்த ஃபார்முலா காட்டுங்க ஒரு நிமிஷம் எழுதிக்கிட்டீங்களா V1 VR2 by R1 plus R2 V2 VR1 by R1 plus R2 ஒன்றும் இல்லை ஒன்னா இருந்தால் மேலே 2 இருக்கும் 2 இருந்தால் மேலே 1 இருக்கும் இப்போ இதில் V1 எவ்வளோ V2 எவ்வளோன்னு கேட்குறேன் V1க்கான ஃபார்முலா V இங்கே ஒன்னா இருக்கிறதுனால செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஃபார்முலா சூஸ் பண்ணீங்கன்னா டக்குன்னு சமம் போட்டலாம் ஒரு 30 செகண்ட்ல V1 V2 சொல்லுங்க பாக்கும் ஆன்சர் பா என்னாச்சு இவ்வளவு நேரமா V1 எவ்வளோ V2 எவ்வளோ சார் V1 4 V1 4 V2 8 3 இது ரைட்டா பா எனக்கு தெரியல ஒரு ஆன்சர் எனக்கு இப்படி கிடைச்சிருக்கு வேற யாராச்சும் V2 8 இல்ல சார் 3 V2 10 ஆமா சத்தமா சொல்லுங்க ரைட் சரி பரவாயில்ல ஃபர்ஸ்ட் சம் தானே இன்னொரு சம் தரவா இந்த சம் நான் போட்டு காட்டவா V1 equal to VR2 by R1 plus R2 Vன்றது நீங்க கொடுத்தது 12 வோல்ட் இதோ கொடுத்துருக்கீங்க பாருங்க 12 வோல்ட் நல்லா கத்துக்கங்க தெரியலனா கவலைப்படாது எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டார் R1 செகண்ட் ரெசிஸ்டார் R2 R2 வந்து 8 R2 வந்து 8 6.8 or 5.1 சார் V1 எவ்வளவு 6.8 இது 5. ரைட் பை செக் பண்ணிரோமா R1 plus R2 R1 plus R2 8 6 14 R1 6 R2 அப்போ 14 அவ்வளவுதானே இது சால்வ் பண்றது உனக்கு கஷ்டம் 6 2 are 12 இங்க 7
48/7 48/7 அடிச்சிங்கன்னா 6 7 42 6 7 சார் 42 7 7 சார் 49 ரஃபா 7ன்னு வச்சுக்கலாமா? இல்லை கரெக்டாக சொன்னால் நீங்கள் சொன்ன ஆன்சர் ரைட் பா 6.8. அப்போ V1 ரஃபா 7ஆ இருந்தா V2 வேணும்னா V மைனஸ் V1 டேரெக்டாக V2 ஃபார்முலா போடாமல் V மைனஸ் V1 போட்டுக்கோ. 12 மைனஸ் 7 போடுங்க 5 12 மைனஸ் 7 5 ஆமாம்பா. அப்போ உன்னோட ஆன்சர் 6.2 5.2 ரைட். இது ரொம்ப சரியாக சொல்லியிருக்கீங்க. நான் அது ரஃபா 7.5ன்னு சொல்லியிருக்கேன். V1 கண்டுபிடிச்சிட்டாலே 12 இருந்து V1 மைனஸ் பண்ணா உனக்கு V2 கிடைச்சிரும். ரைட்டா? சரிப்பா, தடுமாறாதீங்க. இன்னும் ஒரு சம் ட்ரை பண்ணு. இன்னொரு சம் ட்ரை பண்ணுவோமா? கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ஒரு சின்னதாக ஆர்ட் மாதிரி செம்ம ஜாலியாக இருக்கும். ஆனால் கொஞ்சோண்டு புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். வெறும் ரெசிஸ்டாரு காம்ப்ளிகேட்டட் சர்க்கியூட்டு இதெல்லாம் பார்த்து பயப்படுறது இல்லை. அதை உடச்சி அதை தூள் தூளாக்கி அது என்னன்னு கேட்குற வரைக்கும் உட்காரக்கூடாது. ரைட் பை 10 ஓம் ரெசிஸ்டார், 16 ஓம் ரெசிஸ்டார், 20 வோல்ட் பேட்டரி. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் V1 அண்ட் V2. ஃபார்முலா நான் எழுத மாட்டேன், நீ தான் எழுதிக்கணும். V1 V2. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். சீக்கிரம் பா. ஆன்சர் பா. சார் V1 V1 12.3 sir. 10.3 ஆமா? 12.3 sir. 11.3 ஆமா? 12.3. மைக் ஒர்க் பண்ணல மச்சி, இது ஹெட்செட் ஒர்க் பண்ணல. நல்லா சுத்துங்க. 12.3 ஆமா சார். V2 ரிமைனிங்கா? 7.7 7.6. 7.6. ஓகே, அப்ப இது 12.4 ஆல இருக்கணும். மொத்தம் ட்ரை பண்ணுங்க. சார் V2 7.7 வருது சார். Sir V2 7.6 sir. ஓகே பா, V2 7.6, V1 7.69 something வருது sir. சரிம்மா, பரவாயில்ல. அது ஆப்ஷன் பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ஃபெமிலியர் மாடல் தான், டக்குன்னு கத்துக்கிறீங்களா? பட் தெரியாதவங்க, இதுக்கு மேலே தெரியாதவங்க யாரும் நம்மள்ட்ட இருக்கவே கூடாது. இந்நேரம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். V1 20 R2 by R1 plus R2, அவ்வளோதான். சப்ஸ்டியூஷன் முடிஞ்சது. அப்போ இதிலிருந்து 20லேருந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? V2 கிடைச்சிரும். ஸோ 10 2s are இங்கே 13 2s are 160/13. அவ்வளோதான். சால்வ் பண்ணால் உனக்கு 12.1 கிடச்சிருக்கு. 12.4 கிட்ட. ரிமைனிங் இருக்கிறது 7.6. ரைட்டா? ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா? இந்த ஃபார்முலா எப்போ வேலிட் அப்படின்னா 2 ரெசிஸ்டார் இருந்தால் தான் இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணணும். V1 equal to VR2 by R1 plus R2. V2 equal to VR1 by R1 plus R2. ரைட்டா? இப்போ இன்னும் ஒரு கான்செப்ட் கற்றுக் கொடுத்துட்டு நான் ஒரு சம் தரேன். ட்ரை பண்ணி கரெக்டாக அடிச்சிட்டிங்கன்னா இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோ ஹாப்பி. நம்ம 100% பிரமாதமாக வேலை செஞ்சுருக்கோன்னு அர்த்தம். ஒரே ஒரு சம் தான், எல்லாருமே சால்வ் பண்ணிடணும். இதில் இன்னொரு கான்செப்ட் இருக்குது. இதே மாதிரி அதையும் முடிச்சுட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சம் கொடுக்குறேன். புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் எந்த சம் வந்தாலும் சால்வ் பண்ணலாம். பார்த்துடலாமா? இப்போ சீரீஸில் இருந்ததுன்னா V1 V2 கண்டுபிடிச்சிட்டிங்க. சரி, இதே ரெண்டுமே பேரலல் இருந்தால் நாங்கள் என்ன ஷேர் பண்ணுறது? when two combination resistor is in parallel, ஒன்று இது இன்னொன்று 2, அப்போ இங்கிருந்து பேட்டரி, இங்கிருந்து R1 R2, போகக்கூடிய கரண்ட் IA, இங்க போற வரைக்கும் ஐயா தான் இருக்கு. இந்த ஜங்ஷன் போன பிறகு I1ன்னு அங்க போயிடுது, I2ன்னு இங்க வந்துருது. திரும்ப இந்த ஜங்ஷன் வந்து ஐயாவே அவங்க வீட்டுக்கு வந்துருது. இப்ப நான் என்ன கேள்வி கேட்க போறேன்னு நீ புரிஞ்சிருந்திருப்ப. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டார்ல எவ்வளோ கரண்ட் போகும், ரெண்டாவது ரெசிஸ்டார்ல எவ்வளோ கரண்ட் போகும், இது ரெண்டுத்துக்கும் பதில் சொல்லுங்க சார்.
அதானே? இங்க v கண்டுபிடிக்க தேவையில்ல. v சேம் இங்க. இதை எப்படி சார் ஆரம்பிக்கிறது? போன கொஸ்டின் எப்படி ஆரம்பிச்சேன்? i ஈக்குவல் டு ஐன்னு ஆரம்பிச்சேன்னா, ஏன்னா கரண்ட் சேம், அதனால i ஈக்குவல் டு ஐன்னு ஆரம்பிச்சேன். நீங்க மறந்துட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். i ஈக்குவல் டு ஐன்னு ஆரம்பிச்சு அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா v1 v2 கிடைச்சிரும். அப்ப இந்த ஈக்குவேஷனை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா, நல்லா பாருங்க, v சேம், அதனால இந்த கொஸ்டினை v ஈக்குவல் டு vன்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. v க்கு பதிலா ir, இந்த v க்கு பதிலா ir. 1ன்னா 1 தான், 2ன்னா 2 தான். ஐக்கு பதிலா i1 பிளஸ் i2ன்னு நல்லா தெரியும். அப்ப i1 r1, i2க்கு பதிலா i மைனஸ் i1ன்னு சொன்னா உங்களால உணர முடியும். ஏன்னா i2 i மைனஸ் i1 இந்த பக்கம் வந்துருச்சு. i1 r1 ஈக்குவல் டு i r2 மைனஸ் i1 r2. இந்த பக்கம் எடுத்துட்டு வா. i1 r1 பிளஸ் i1 r2 ஈக்குவல் டு i r2. கத்துக்கிட்டீங்களா? இங்க இருந்து யாரை தூக்கி வெளில போறீங்க? நான் எங்கேயாவது ஏதாவது தப்பு பண்றேன்னா பாரு. ஏதோ சின்ன தப்பு நடந்துகிட்டு இருக்கு. அப்படி எங்கேயும் செக் பண்ணு. இங்கேயும் செக் பண்ணுங்க. விக்கு பதில் ஐஆர், ஐஆர், i1 r1, i2 r2, i1 r1, i2க்கு பதில் i மைனஸ் i1, ir2 மைனஸ் i1 r2. ஓகே, இந்த பக்கம் தூக்கி போட்டிருக்கேன். i1 r2, ir2. ரைட். i1 காமனா எடுத்துட்டா r1 பிளஸ் r2 ஈக்குவல் டு ir2. அப்போ i1 ஈக்குவல் டு ir2 பை r1 பிளஸ் r2. பெருசா தப்பு நடந்துட்டு இருக்கு. ஒன்று ஒன்றுனா மேலே ஒன்றுன்னு வரும், ஒன்று ஒன்றுனா மேலே 2ன்னு வரும். அப்போ இங்கே ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேன்னா பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே ஏதாவது தப்பு நடந்திருக்கா? இந்த ஸ்டெப்லேருந்து பாருங்க, தப்பு பண்ணா திருத்திக்கலாம். v1 r2 vr1 v1 r1 கரெக்டாக தான் எழுதியிருக்கேன். எங்க தப்பு நடந்திருக்கு தெரியுமா? இந்த இடம் தப்பு நடந்திருக்கு. இங்கே பாருங்களேன், v1 r2 r1. அப்போ v1 காமனாக எடுத்துட்டேன், r1 பிளஸ் r2. இங்க r1ன்னு எழுதியிருக்கேன், ஆனா இங்க என்ன எழுதியிருக்கேன்னு பார்த்தீங்களா? எல்லாம் சொதப்பியாச்சு. இந்த r1க்கு இந்த இடத்துல 1ன்னு எழுதியிருக்கணும். அங்க ஒரே ஒரு 1 தப்பு பண்ணதுனால நான் என்னென்ன வேலை பார்த்துருக்கேன் பாருங்களேன். இப்போ போட்ட எல்லா சம்முமே தப்பு. இங்க 1ஆ இருந்தா 1 வரணும், 2ஆ இருந்தா 2 வரணும். ஆனா மொத்தம் 4 ஃபார்முலா. 4 ஃபார்முலாவில் 2 ஃபார்முலாவுக்கு 1 1ஆ இருக்கணும், 2 2ஆ இருக்கணும்னு தெரியும். ஆனா இந்த 2 ஃபார்முலாவுக்கு 1ஆ இருந்தா மேலே 2 இருக்கும், 2ஆ இருந்தா மேலே 1 இருக்கும். ரொம்ப சாரி உங்க எல்லார்ட்டையுமே, நான் பண்ண தப்பு. அந்த 1 போட்டுறதுனால அப்படியே அந்த ஃப்ளோ வந்தது. அடுத்த ஈக்குவேஷன் தப்பாச்சு, அடுத்த ஈக்குவேஷன் தப்பாச்சு, சம்மும் தப்பாச்சு, எல்லாம் தப்பாச்சு. ரைட், சரி இப்போ திருத்திக்கலாமா? இங்க வாங்க. இப்போ 2 ரெசிஸ்டார், நீங்களும் அதை கவனிக்கவே இல்லையா? நானும் அதை கவனிக்கல. இங்க டிராப் ஆகிறது v1 v2, அதே இங்க டிராப் ஆகிறது, இங்க போற கரண்ட் i1 i2. ரைட், நல்லா கத்துக்குங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த தப்பா சொல்லி கொடுத்த விஷயத்த மறந்துடுங்க. இப்போ ரைட்டா கற்றுக் கொடுக்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க. 100% என் மேலே மட்டும்தான் மிஸ்டேக், பார்த்துக்கோங்க. இங்கே கொடுத்தது v, இங்கே போகிறது i. என் கேள்வி என்னன்னா v1 வேணும். v1 வேணும்னா தெளிவாக தெரிஞ்சுக்கோ, v மேலே 1 பை r1 பிளஸ் r2, v2 2ஆ இருந்தால் மேலே 2 பை r1 பிளஸ் r2. அப்படியே மாற்றி எழுதிக்கோங்களேன். i1 டோட்டல் கரண்ட் i, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இது கரெக்ட், 100% ரைட். நான் அதனால தான் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருக்கேன். கை ஏதோ தப்பு பண்ணதுன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா 4 ஃபார்முலாவில் 2 ஒரே மாதிரி சிமிலியராக இருக்கும். சிமிலியர்னா நான் எப்படி ஞாபகம் வச்சுன்னா, 2 ஃபார்முலாவில் மேலே இந்த இடத்துல 1 வந்தால் மேலே ஒரு 1 வரும், 2 வந்தால் மேலே ஒரு 2 வரும். 2 ஃபார்முலாவில் அப்படியே மாறி வரும். 1 வந்தால் 2 வரும். i2 ஈக்குவல் டு ir1 பை r1 பிளஸ் r2. ரைட்டா? நல்லா படிங்க, ஃபார்முலா படிங்க. அந்த ஒரு சின்ன தப்பால 2 ஈக்குவேஷன் மாதிரி அதில் 2 சம் வேற போட்டு அந்த 2 சம்மும் தப்பா போயிடுச்சு. நாளைக்கு படிங்க, ஒன்றா படிங்க.
VR1 by R1 plus R2, V2 equal to VR2 by R1 plus R2. மேலே எடுத்த நோட்ஸ் எல்லாம் திருத்திக்கோங்க. முன்னாடி எடுத்தீங்களா அந்த நோட்ஸ் எல்லாத்தையும் திருத்திக்கோங்க. I1 IR2 by R1 plus R2, I2 IR1 by R1 plus R2. இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, எப்பவுமே கீழே டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பா இருக்கும். வோல்டேஜ் கேட்டாங்கன்னா டோட்டல் வோல்டேஜ் மேலே இருக்கும். ஒன்னா இருந்தா ஷியரா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், அதே தான் செகண்டுக்கும். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கீழே இருக்கணும். வோல்டேஜா இருந்தா டோட்டல் வோல்டேஜ் செகண்டா இருக்கிறதுனால V2 R2 மேல இருக்கணும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா மட்டும் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. I1 equal to IR2 by R1 plus R2, I2 equal to IR1 by R1 plus R2. ரைட். இப்போ ஒரு சின்ன ஐடியா மட்டும். இப்போ எல்லாத்தையும் திருத்திக்கிட்டீங்களா, மாத்திக்கிட்டீங்களா? வோல்டேஜ் மட்டும் ஒன்னா இருந்தா மேல 1, கரண்ட் மேல ஒன்னா இருந்தா மேல 2. வோல்டேஜ்ல 1 கேட்டிங்கன்னா ரெசிஸ்டன்ட் 1 மேல இருக்கணும். கரண்ட்ல 1 கேட்டிங்கன்னா ரெசிஸ்டன்ட் 2 மேல இருக்கணும். ஒழுங்கா படி, ஃபாஸ்டா படி. ரைட். இந்த சம் பாருங்களேன். ஒரு ரெசிஸ்டார் 10 ஓம், இன்னொரு ரெசிஸ்டார் 20 ஓம், போகக்கூடிய கரண்ட் 5 ஆம்பியர். அப்ப I1 என்னவா இருக்கணும், I2 என்னவா இருக்கணும், இதான் கொஸ்டின். ஐடியா பாருங்க. I1 வேணும்னா ஃபார்முலா என்ன கத்து கொடுத்தேன், IR2 by R1 plus R2. ஐயா இருந்தா மேல மாறி இருக்கும்னு சொன்னேன். பாத்தீங்களா, I1 இருந்தா மேல 2 இருக்கும். கடை போட்டிருக்குமா? அப்ப ஐக்கு பதிலா 5, R2 20, கீழே 30, 10/3 ஆம்பியர். அப்ப I1 equal to 10/3 ஆம்பியரா இருந்தா I2 equal to ரிமைனிங் எவ்வளவு, 20/3 ஆம்பியரா இருக்கும். ஏன்னா மேல 10 கீழே 3 இருக்கு. அப்ப ரிமைனிங் போர்ஷன் 20/3. அப்போ இங்க 3.33 போச்சுன்னா இங்க 6.66 போகும். கத்துக்கிட்டீங்களா? ஸோ I1 3.33, I2 வந்து 6.66. என்ன பண்றோம், கரெக்டா போட்டுருக்கா? 5 2s are 10/3. ஓகே. I2 I minus I1 ஒரே நிமிஷம். 5 minus 10/3, 5/3 ஆமா, சாரி. I2 5/3. சாரி நான் இது 5 ஆம்பியருக்கு பதிலா 10 ஆம்பியர் நினைச்சிட்டேன். அதனால 5/3. அப்ப 5/3னா 5/3 எவ்வளவு, 1.66. 1.66. ஒரு விஷயம் கவனிச்சியா, இங்க 10 ஓம்ல 3.33யும் 20 ஓம்ல 1.66ம் போகுது. என்ன காரணமா இருக்கும், யாரா சொல்லுங்க? சும்மா கெஸ் பண்ணுவேன். 10 ஓம்ல 3.33யும் ரெசிஸ்டிவிட்டி கம்மியா இருக்கிறதுனால கரண்ட் அதிகமா பாஸ் ஆகும். அவ்வளவுதான். ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருந்தா கரண்ட் அதிகமா இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தா கரண்ட் கம்மியா இருக்கும். ரைட்டா? சரி. ஸோ உங்களுக்கான ஒரே ஒரு ஹோம்ஒர்க் சம், யாரு எப்படி இதை அப்ரோச் பண்றீங்கன்னு நான் பார்க்குறேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இங்கே ஒரு ரெசிஸ்டார், இங்கே ஒரு ரெசிஸ்டார். நான் கேட்கறத கரெக்டாக கண்டுபிடிச்சு எனக்கு அனுப்பணும். எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோ. ஒரு பிஃபோர் 11, 12, 12:30 வரைக்கும் அவைலபிள் தான் நான். இப்போ இந்த மாதிரி ஒரு சம், ரொம்ப ஃபெமிலியர் மாடல் பேஸ். 10 வோல்ட் கொடுத்துருக்கேன். 6 ஓமு, 12 ஓமு, 4 ஓமு, 8 ஓமு. எனக்கு என்னென்ன கொஷின் வேணும்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வேணும். எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது ரெண்டும் parallel, இது ரெண்டும் parallel, தென் சீரிஸ். எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கொஸ்டின் எழுதிக்கொள்ள, எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் வேணும். ரெண்டாவது கரண்ட் வேணும். டோட்டலா இங்க போற கரண்ட் வேணும். அப்ப டோட்டலா கொடுத்தது 10 பை எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்ன வருதோ அதை போட்டுக்கணும். நான் இதை அப்படியே இந்த பேஜ் அனுப்பி விடுறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோ. ஐ வேணுமா? இங்க போறது ஐன்னா அப்ப இங்க போறது I1 இருக்கும், இங்க போறது I2 இருக்கும். அப்ப இந்த டயக்ராமை மட்டும் பார்த்துட்டு எனக்கு I1ஐயும் I2ஐயும் சொல்லிருங்க. திரும்ப ரெண்டும் ஒன்னா சேர்ந்து இங்க ஐயா தான் போகும். அப்ப இங்க போறது I3 I4ன்னு எடுத்துக்கோங்களேன். I3யும் I4ம் எனக்கு வேணும். அதே ஃபார்முலா தான். இப்ப I1 கேட்டா IR2 by R1 plus R2, I3 கேட்டா IR4 by R3 plus R4. புரியுதா உங்களுக்கு? அப்ப இது R3ன்னு எடுத்துக்கோ, இது R4ன்னு எடுத்துக்கோ, இது R1ன்னு எடுத்துக்கோ, இது R2ன்னு எடுத்துக்கோ. I3 I4 வேணும்.
அதே மாதிரி இன்னொரு ஐடியா. இது 2த்தையும் சால்வ் பண்ணி ஒரு ரெசிஸ்டாரா மாத்திக்கோ. இத 2த்தையும் சால்வ் பண்ணி ஒரு ரெசிஸ்டாரா மாத்திக்கோ. இங்கிருந்து V1, V2 வேணும். இந்த ஒரு சம்ம நீ கரெக்ட்டா போட்டுட்டா, உனக்கு எல்லாமே நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். நான் மொத்தம் 5 கேள்வி உங்ககிட்ட கேட்டிருக்கேன். இந்த ஒரே சர்க்யூட் தான். R எஃபெக்டிவ் சொல்லணும், I வேல்யூ சொல்லணும், I1, I2, I3, I4 சொல்லணும், V1, V2 சொல்லணும். இந்த சம் உன்னால கரெக்டா சால்வ் பண்ண முடியுதுன்னா, நீயா முடிவு பண்ணிக்கோ. கரண்ட் எலக்ட்ரிசிட்டில எவ்வளோ டஃப்பான சம் வந்தாலும், நீங்க சால்வ் பண்ற அளவுக்கு குவாலிட்டி உங்களுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த மிஸ்டேக்குக்கு முழு காரணம் நான் தான். நான் சொல்லிக் கொடுத்தது தான் நீங்க கத்துக்கிட்டீங்க. அது எழுதும் பொழுது R1க்கு பதிலா R2ன்னு தெரியாம போட்டதுனால, அது அப்படியே ஃபாலோ ஆகிடுச்சு. ரைட்டா? ஸோ அந்த ஒரு இடம் மட்டும் கொஞ்சம் மாத்திக்கோங்க. அது ஏன் அந்த தப்பு பண்ணேன்னு எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு இப்ப. அந்த மாதிரி பண்ண மாட்டேன். கவனமா தான் இருப்பேன். ஆனாலும் எனக்கு தெரியாமலேயே R1 R2 மாத்தி எழுதுனால அடுத்த ஃபார்முலா எழுத வேண்டியதாயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 சம்மும் அதையே நம்ம சுத்திட்டு இருக்க வேண்டியதாயிடுச்சு. ரைட்டா? ஸோ இதுக்கப்புறம் அப்படி நடக்காத நான் பார்த்துக்கிறேன். ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி வைங்க. இந்த சம் எனக்கு கண்டிப்பா வேணும். எவ்வளோ சீக்கிரம் நீ அனுப்புறியோ அவ்வளோ சீக்கிரம் அனுப்பு. ஒரு நிமிஷம். இதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து குரூப்ல போட்டு விட்டுறேன். ஒரு நிமிஷம். தப்பு யார் பண்ணாலுமே தப்பு தான். அது நான் பண்ணாலுமே கூட தான். ரைட்டா?